ஏன் அழுகுற? அல்லவா என்று அழுகுற அனி சாரி அனி உங்களை கத்துறது நினைக்கிறேன் நீ கோவம் வந்துருச்சு. கோவம்டா கத்திரியா நீ? தப்புதான் நீ தப்புதான் கத்திரிக்கூடாது என்ன பண்ற? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல விடு. அந்த போய் சாரி கேட்க சொல்லுங்க. நிலா வந்து வேலைக்கு கிளம்பிடுவாங்க, பல்லவன் வந்து காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி சேரன் வந்து சாப்பாடெல்லாம் 2 பேருக்கு கொடுத்து முடிச்சுட்டு இருக்கையில சோழன் வந்து ஏங்க பஸ்ல போவையில யாராவது இடிச்சா என்னங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்பா உங்களோட இருக்கிறதுக்கு எங்க அப்பாவோட இருந்துடலாம் போல, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? உங்கள்கிட்ட நான் வந்து நைட் ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நிறைய வேலைகளை நான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நைட்டு வந்து சோழன்ட்ட என்ன ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ்ல நான் என்னை வந்து திட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாண்டியன் வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. சிரிச்சுட்டே இருக்கையில உடனே சோழன் வந்து எதுக்குடா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டு இது பண்ணுவாரு. உடனே சோழன் வந்து பாண்டியன்ட்ட சொல்லி இது மாதிரி நிலாவுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கணும், நிலா பஸ்ல போறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே பாண்டியன் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் 1.5 லட்சம் ஆகும்னா புதுசா ஸ்கூட்டி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சோழன் சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. சேரன் வந்து சொல்லுவாங்க இல்ல அந்த பொண்ணுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு சோழன் அதெல்லாம் ஓட்ட தெரியும், ஓட்ட தெரியாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுவாரு. இப்படி இருக்கையில என்னன்னு தெரியாம சோழனை வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே வந்துருவாங்க. ஏன்னு கேட்டா கார் இது மாதிரி தப்பா ஓட்டிட்டாரு, என்னை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் கொடுத்திருப்பாரு. அதனால வந்து சோழனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி அங்க போய் பார்த்தா இல்ல இவர் தான் தப்பா வந்தாரு, நான் கரெக்டா தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லுவாங்க.